இப்பல்லாம் சில பேர் இல்ல, நெறைய பேரு, இந்த கோவிலுக்கு போகாதீங்க, அந்த கோவிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. திருச்செந்தூர் அப்படின்றது அது எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் அது. திருச்செந்தூருக்கு போகாதீங்க என்பதையெல்லாம் பரிகாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குரு சரியில்லையா போயிடாதீங்க. செவ்வாய் சரியில்லையா போயிடாதீங்க. முதல்ல மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோவிலுக்கு போகாதீங்கன்னு சொல்றதெல்லாம் பரிகாரமே கிடையாது. பரிகாரம்னா கோவிலுக்கு போக சொல்றது தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்றேன். அதுவும் முருகன்லாம் கேட்டதை கொடுக்கக்கூடியவன். முருகான்னு கூப்பிட்டா வந்துருவான். ரொம்ப அழகா அருணகிரியார் பாடினார். விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள்னர். முருகா என்னும் நாமம்னு சொல்லல, முருகா அப்படின்னு கூப்பிட்டா முகுந்தன், ருத்ரன், கா என்கிற பிரம்மன், அவங்க 3 பேர் மட்டுமல்ல, அவர்களுடைய தேவியர்களும் சேர்ந்து வந்து முருகனோடு அருள் செய்வார்கள். முருகான்னு சொன்னா அவ்வளவு புண்ணியம். அந்த முருகனுடைய திருத்தலத்திற்கு கூட போகாதீங்க அப்படின்றதெல்லாம் பரிகாரமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க ஜாதகத்துல குரு சரியில்லைன்னா, செவ்வாய் சரியில்லைன்னா நீங்க கண்டிப்பா திருச்செந்தூர் போங்க. அதுவும் முக்கியமாக குழந்தை வரம் கிடைப்பதற்கு திருச்செந்தூர் போகணும். ஏன் ஒவ்வொரு வருஷமும் சஷ்டிக்கு மக்கள் வராங்க. திருச்செந்தூர் போய் சஷ்டி விரதம் இருந்தா நிச்சயமாக குழந்தை பேரு மக்களுக்கு கிடைக்குது. ஏன்? அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் என்கிற முருகப்பெருமான் குருவுக்கு நீசபங்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஜாதகத்துல குரு சரியில்லைன்னா கண்டிப்பா நம்ம திருச்செந்தூருக்கு போகணும். இப்ப நீங்க பாருங்க, ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கிறீங்க, வெளிநாட்டுல இருந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அம்மா மனசெல்லாம் திருச்செந்தூர் முருகன் கிட்ட தான் இருக்கு, ஆனா எங்களால வர முடியல, என்ன பண்றது? சுவாமி மலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், என்ன பண்றது? இந்த மாதிரி உங்களுக்கும் கூட திருச்செந்தூர் போகணும், சுவாமி மலை போகணும், ஆனா எங்களுக்கு அதுக்கு வழி இல்லையே, ஜாதகத்துல குரு சரியில்லை, செவ்வாய் சரியில்லை, என்ன பண்றதுன்னா, நான் உங்களுக்கு ரொம்ப அழகா கந்தர் அனுபூதியிலேருந்து ஒரு பாட்டு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லுங்க. நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் எதிரிக்கே அருள் செய்தவன். அவன் சூரபதுமனை கொல்லலை, சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கந்த கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள். முருகன் முன்னாடி ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டா போதும், அவன் மனம் உருகி ஓடி வந்து நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப அழகா அருணகிரியார் சொல்றார், தனித்து நடக்கும் எனக்கு இடத்தும் வலத்தும் இரு புறத்தும். நான் தனியா போயிட்டு இருக்கிறேன் யாருமே இல்லாதப்ப, அப்ப முருகன் கூட வரான். கூட வரான்னா எங்க கூட வரான் தெரியுமா? வலது பக்கத்துல கூட வரான், இடது பக்கத்துல கூட வரான், முன்னாடியும் கூட வரான், பின்னாடியும் கூட வரான். அருணகிரியார் பாடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல யாருமே தனியா இல்லை, முருகப்பெருமான் உங்களை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறான்னு அர்த்தம். அந்த முருகப்பெருமானுக்குரிய அந்த கந்தர் அனுபூதி பாடலை நீங்கள் சொல்லி அவனை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக, அது குரு செவ்வாய்ன்னு கிடையாது, பொதுவாகவே முருகனை வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். உங்க வேண்டுதல் எதுவோ அதை சங்கல்பம் செய்து கொண்டு இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய், பொறு புங்க வரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே. இந்த பாடலை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். எங்கெல்லாம் முருகன் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் போங்க. இந்த கோவிலுக்கு போகாதீங்க, அந்த கோவிலுக்கு போகாதீங்க, அந்த முருகன் கோவிலுக்கு போகாதீங்க என்று யாராவது பரிகாரம் சொன்னால் அதையெல்லாம் நம்பாதீர்கள். கோவிலுக்கு போனா நமக்கு நல்லதுதான் நடக்கும். அதை மட்டும் நீங்க நம்புங்க. மீண்டும் இதே போல ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.